ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, நம்ம வந்து மாயாஜாலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ வந்து சைரன் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு டுடே. ஸோ அதனால் வந்து அந்த படத்தை பார்த்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேமரா மட்டும் நான் ஆஃப் பண்ணிப்பேன். ஸோ பார்க்கிங்குக்கு வந்துட்டோம். பார்க்கிங் வந்து சார்ஜஸ் வந்து வெறும் 50 ரூபா தான். எத்தனை ஹவர் வேணால் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கான வீடியோ. ஏன்னா வந்து நிறைய பேர் தெரியாமல் வந்து உள்ளேயும் போக மாட்டாங்க, வெளியே வந்து பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இயங்குவாங்க. ஸோ பேசுகிறேன் கேளுங்க. மூவியோட ரிவ்யூ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இதுதான் மாயாஜாலோட என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கு அப்பவும் சரி இப்போவும் சரி அதே டிசைனிங் தான். இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். உள்ளே போனீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே மேலே போகலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து சும்மா ஒரு வியூ தான், என்னென்ன இருக்குன்னு சும்மா ஒரு கிளாரிட்டியாக பார்த்துக்க வேண்டியதான் நீங்கள். இந்த மாதிரி வந்து மசாஜ் சென்டர், பார்லர், அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து மூவி வந்து பார்க்க வந்திருக்கேன். ஸோ டைம் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வாரம் வந்து வருவேன். அந்த டைமில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கடையாக பார்த்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து சும்மா மேலே ஒரு வியூ பாருங்கள். இந்த சீலிங்ஸு, லைட்டு எல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு பார்வை இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த தடவை வரணும்னு தோணும். டிக்கெட் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த படத்தை போய்ட்டு ஸ்க்ரீன் 7ல் போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ சொல்லலாம். இதுதாங்க தேட்டரோட லுக்கு. ஸோ அதனால் வந்து எத்தனை ஸ்க்ரீன் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 7 ஸ்க்ரீன் கிட்டே இருக்கும். நம்ம போன ஸ்க்ரீன் வந்து 7. ஸோ வந்து இது வந்து தேட்டரோட லுக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 7க்குள்ளே போயிட்டோம். நம்மளோட சீட் வந்து ஏ சீட்டுங்க. ஏ சீட்டு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் ஆனால் வந்து ஓகே தான். உட்காரத்துக்கு ஓரளவுக்கு நார்மல் சீட் மாதிரி தான் இருக்கும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அவ்வளோதாங்க, மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து படம் வந்து ரன்னிங் ஆகுது. ஸோ இவரும் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து சும்மா வந்து ஒரு இன்ட்ரோ தான். இதுக்கப்புறம் ஜெயம் ரவியோட என்ட்ரன்ஸ் வரும். பாருங்கள். ஐயா போட்டு சொன்னார். இப்போ நம்ம வந்து சைரன் மூவி பார்த்துட்டு இன்ட்ரோல் சீனை வந்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ படத்தோட வந்து சீக்வன்ஸ் ஓகே தான், எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் பட் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து சைரன் மூவி வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். படம் வந்து எப்படி இருக்குன்னா, ஓவராலாக வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா, இந்த படத்தில் வந்து அவர் வந்து கவர்மெண்ட் கையாக வந்து 15 நாளைக்கு வெளியே வருவார். அந்த டைமில் வந்து அவங்க வந்து பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவார், முடியாது. ஆனால் பட் வந்து அந்த வந்து ஜெயிலுக்கு போன காரணத்தினால இருக்கிற அந்த குற்றவாளிகளை எப்படியும் வந்து ஸ்கெட்ச் பண்ணி கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட் 6 monthஸில் வந்து அந்த மேடம் வந்து எப்படி புரிய வச்சு அவங்க பொண்ணை வந்து பார்க்க வைப்பார். இதுதான் கதையே, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து இந்த படம் வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கணுமா வேணாமோ முடிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.